வணக்கம் மாணவர்களே. நாங்க இதுல பார்க்க போறது சமன்பாடுகள். நீங்க இதுல சமன்பாடு படிக்கல, உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். மற்றது ஒன்றையும் நீங்க பார்க்க கூடாது. மிகவும் இலகுவான பாடம். என்ன பொறுத்தளவுல மிகவும் இலகுவானது கணிதம் மட்டும்தான். ஏனென்றா அங்க நீங்கள் விடைய எடுத்த பிறகும் கேள்வியில போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நீங்க எடுத்த விட சரியா பிழையாண்டு. ஆகவே மாணவர்களே, இப்ப இந்த பாடத்தை பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மிகவும் இலகுவா இருக்கும். நீங்க இதுல இருந்து உடனடியா கணக்குகளை செய்து கொண்டு போகலாம். உண்மையா ஒரு கணிதம் என்றது ஒரு ஸ்டெப்பை எழுதினா அதுக்கு பிறகு இந்த ஸ்டெப் தான் எழுதணும் என்றதுதான் ஒரு முடிவு. ஆகவே நீங்கள் அடுத்தடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்ன்றதை நீங்க கவனிக்கணும். இதுல பாருங்க, நான் சமன்பாடுகள் என்ற பாடத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். பாருங்க, தொடர்ச்சியா நீங்கள் இதை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சமன்பாடுகளை தீர்க்கல உங்களுக்கு புது முறை ஒன்றை சொல்லித்தர போறேன். வேற யாரும் சொன்னாங்களோ தெரியல, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, வாய்ப்புகள் குறைவு. ஆகவே இதை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. சமன்பாடுகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் போது அமைக்கப்படும் சமன்பாடுகளில் ஒரு தெரியா கணியமும் குணகம் பின்னமாகவும் கொண்ட சந்தர்ப்பங்களை கருத்தில் கொள்வதற்கு. அப்ப இங்க நாங்க பார்க்க போறது ஒரு தெரியா கணியமும் குணகம் பின்னமாகவும் இருக்கட்டும். ஆகவே அடுத்தது, ஒரு அடைப்பை கொண்ட எளிய சமன்பாட்டை அமைப்பதற்கும் எளிய சமன்பாடுகளை தீர்ப்பதற்கும் எளிய சமன்பாடொன்றின் தீர்வினை வாய்ப்பு பார்ப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர். அது தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறோம். நான் இந்த பாடத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணி விட போறேன். தொடர்ச்சியா பாருங்க மாணவர்களே. நீங்க இதுல ஒரு கணக்கு நான் செய்ய ஒரு 2-3 கணக்கு பார்த்தீங்கன்னாலே இந்த பாடத்தை ஃபுல்லா செய்திருவீங்க. அறிமுகம். இப்ப ஒரு சமன்பாடு அமைக்கணும்டா உங்களுக்கு ஒரு அச்சரகணித கோவை ஒன்று வேணும். அதாவது அச்சரகணித கோவை ஒன்றின் பெருமானம் ஒரு எண்ணிற்கு சமன் என தரப்படும் இடத்து அச்சரகணித கோவை சமன் எண் என எழுத முடியும் என்பதை கற்றுள்ளீர்கள். அப்ப நீங்க 6ஆம் ஆண்டுலயே உங்களுக்கு தெரியும், ஒரு அச்சரகணித கோவை ஒரு எண் பெருமானத்துக்கு சமனானண்டா அச்சரகணித கோவை சமன் எண் என்று எழுதலாம். அதே மாதிரி ஒரு அச்சரகணித கோவையின் பெருமானம் மற்றும் ஒரு அச்சரகணித கோவையின் பெருமானத்துக்கு சமனாகும் போது முதலாவது அச்சரகணித கோவை இரண்டாவது அச்சரகணித கோவைக்கு சமன் என்று எழுத முடியும். இவ்வாறான தொடர்புகள்தான் சமன்பாடுகள். சமன்பாடுகள் கட்டாயம் உங்களுக்கு தெரியும், ஒரு சமன்பாட்டுல ஒரு சமன் இருக்கும். சமன் அடையாளம் சமன்பாட்டுல தான் போடுறது. ஆகவே சமன்பாட்டின் இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் சமனா இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு 2x சக 3 சமன் 5 என்பது ஒரு சமன்பாடு ஆகும். இங்க பாருங்க, 2x சக 3 என்பது ஒரு அச்சரகணித கோவை, 5 என்றது ஒரு எண். ஆகவே இது ஒரு சமன்பாடு. அதில் x என்னும் ஒரு தெரியா கணியம் மட்டுமே உண்டு. இதுல உங்களுக்கு என்ன தெரியாது? x மட்டும் தெரியாது, மிச்சம் எல்லாம் தெரியும். எக்ஸின் வலு ஒன்றாகும். எக்ஸின் வலு உங்களுக்கு அடுக்குகள் வலுக்கள் என்ற ஒரு பாடம் இருக்குது, தொடர்ச்சியா வரும். அது எக்ஸ ஒரு தடவை இருந்தா எக்ஸின் முதலாம் வலு, எக்ஸின் ஓராம் வலு. எக்ஸை நீங்க 2 தரம் பெருக்கினா எக்ஸ் தர எக்ஸ் வந்தால் எக்ஸின் வர்க்கம், எக்ஸின் 2ஆம் வலு. இப்படி எத்தனை தரம் பெருக்கிறீங்களோ அத்தனை வலுக்களை நீங்க இடலாம். அதுதான் இங்க உங்களுக்கு எக்ஸின் வலு ஒன்றாகும். இவ்வாறான சமன்பாடுகள் எளிய சமன்பாடுகள் என்பதை அறிந்துள்ளோம். இப்ப நீங்க உங்களுக்கு முதலே தெரியும், இந்த எக்ஸின் வலு ஒன்றா இருந்தா அது ஒரு எளிய சமன்பாடு. சமன்பாட்டின் இடதுகை பக்க கோவையின் பெருமானமும் வலதுகை பக்க கோவையின் பெருமானமும் சமனாகுமாறு தெரியா கணியத்தின் பெருமானத்தை காண்பதுதான் சமன்பாட்டை தீர்த்தல். உங்களுக்கு இதுல எக்ஸ் என்ற தெரியாத அச்சரகணித உறுப்பு ஒன்று இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிக்கிறது தான் சமன்பாட்டை தீர்த்தல். இந்த சமன்பாட்டை தீர்த்து எக்ஸ காணணும். அப்போது தெரியா கணியத்துக்கு கிடைக்கும் பெருமானம் சமன்பாட்டின் தீர்வாகும். இந்த சமன்பாட்டின் தீர்வு எக்ஸுக்கு என்ன பெருமானத்தை காணுறீங்களோ
அதுதான் இந்த சமன்பாட்டின் தீர்வு. உங்களுக்கு கேள்வி வரும், இச்சமன்பாட்டின் தீர்வை காண்க என்று. இப்போ நீங்க இந்த சமன்பாட்டை தீர்த்து அதிண்ட எக்ஸினுடைய பெறுமதியை கண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சமன்பாட்டின் தீர்வு கிடைக்கும். எளிய சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு மட்டுமே உண்டு. ஏனென்றா இங்க வலு வந்து ஒன்றண்டபடியா எளிய சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கு. இப்ப முதலாவது உங்களுக்கு சமன்பாட்டின் தீர்க்கும் முறைய சொல்ல போயிடும். நான் வந்து இத வேற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. 2x சக 3 சமன் 5 என்று இருக்கு. பாப்போம். 2x சக 3 சமன் 5. உங்களுக்கு இதுல 2x சக 3 சமன் 5ல என்னது தெரியாது? x தெரியாது. x வந்து தெரியாது. அதைத்தான் காணணும். அதுதான் கேள்வி. ஆனா இங்க பாருங்க, உங்களுக்கு சமன்பாட்டுக்கு இஞ்சால 5 இருக்கு. இஞ்சால 2xோட ஒரு 3 ஒன்று கூட்டுப்படுகிறது. சரிதானே? உங்களுக்கு தேவை இந்த x. அப்ப முதலாவது நீங்க இந்த எக்ஸ மட்டும், எக்ஸோட சேர்ந்திருக்கிற பகுதியை மட்டும் இஞ்சால வச்சிருக்கணும். ஏர் தேவை, எக்ஸ் தேவை. அப்ப எக்ஸோட சேர்ந்திருக்கிறத மட்டும் தனியா வச்சிருக்க போறோம். சரிதானே? சமன்பாட்டோட 2xல 3 கூட்டுப்படுது. 2xோட 3 கூட்டுப்படுது. அப்ப முதலாவது நாங்கள் இந்த 2xை தனியா எடுக்கணும்டா கூட்டுப்படுற 3 கழிக்கணும். கூட்டுப்படுற 3 இல்லாம செய்யணும்டா என்ன செய்யணும்? 3 கழிக்கணும். ஆனா இங்க ஒரு விதி இருக்கு. சமன்பாட்டின் ஒரு பக்கம் என்ன செய்றீங்களோ அதைத்தான் மற்ற பக்கமும் செய்யணும். இல்லாட்டி சமன்பாடு நிவர்த்தி செய்யப்படாது. அது ஒரு சமன்பாடே இல்லை. சமன்பாட்டின் ஒரு பக்கம் என்ன செய்றீங்களோ அதைத்தான் இரு பக்கமும் செய்யணும். ஒரு பக்கம் கழிச்சா மற்ற பக்கமும் அதே எண்ணெய் கழிக்கணும். ஒரு பக்கம் கூட்டினா அதே எண்ணெய் மற்ற பக்கமும் கூட்டணும். ஒரு பக்கம் எத்தனையால பெருக்கினீங்களோ அதே பக்கம் மற்ற பக்கத்துக்கும் அந்த எண்ணால பெருக்கணும். ஒரு எண்ணால பிரிச்சா 2 பக்கமும் ஒரு எண்ணால பிரிக்கணும். இப்ப எங்களுக்கு எக்ஸோட சேர்ந்த பகுதி தான் தேவை. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த 3 2 பக்கமும் கழிப்போம். கழிச்சா 2x சக 3, அதுல ஒரு 3 போகுது. இங்கால கழிச்சா அங்காலையும் கழிக்கணும். 5 சய 3 கழிச்சாச்சு. இனி சுருக்குவோம். சுருக்கினா 2x சமன் 2. 2x சமன் 2. இப்ப எங்களுக்கு யார் தேவை? x தேவை. எக்ஸோட இந்த 2 என்ன செய்யுது? இந்த எக்ஸோட இந்த 2 என்ன செய்யுது? எக்ஸ இந்த 2 வந்து பெருக்குது. எக்ஸ இந்த 2 வந்து பெருக்குது. அப்ப என்ன செய்யணும்? பெருக்கிற 2 இல்லாம செய்ய 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிக்கணும். பெருக்கிற 2 இல்லாம செய்ய 2ஆல பிரிக்கணும். 2x 2ஆல பிரிக்கணும். சமன்பாட்டின் ஒரு பக்கம் என்ன செய்யறோமோ அதைத்தான் 2 பக்கமும் செய்யணும். அப்ப அங்காலையும் 2ஆல பிரிச்சா இஞ்சாலையும் 2ஆல பிரிக்கணும். ஆகவே நீங்க பாருங்க, 2x 2ஆல பிரிச்சா x, 2 2ஆல பிரிச்சா 2. ஆகவே எக்ஸுக்கான விட வந்துடுது 1. ஆகவே இந்த சமன்பாட்டின் தீர்வு வந்து x சமன் 1. இப்படித்தான் மாணவர்களை செய்கிறது. எங்களுக்கு முதலாவது என்ன தேவை? x தேவை. எக்ஸை தனியா எடுக்கிறோம். ஒரு பக்கம் கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு எக்ஸோட என்னென்ன இருக்குதோ அதை தட்டி கொண்டு போறோம். முதல் 2xோட 3 இருந்தார். எங்களுக்கு 3 வேண்டாம். அவரை தூக்குவோம். அப்ப என்ன செய்தோம்? 2 பக்கமும் 3 கழிச்சோம். அதே மாதிரி பிறகு 2x வந்துட்டுது. இப்ப எங்களுக்கு தேவை x, 2 தேவை இல்லை. 2 எக்ஸோட என்ன செய்யுது? பெருக்கப்படுது. பெருக்கலை இல்லாம செய்ய என்ன செய்யணும்? வகுக்கணும். வகுத்தல் 2ஆல 2 பக்கமும் பிரிச்சோம். பிரிச்சு பார்த்தா x சமன் 1. இவ்வாறுதான் மாணவர்களே இந்த கணக்குகளை நீங்க செய்து கொள்ளணும். தொடர்ச்சியா இப்படி பல கணக்குகள் வரப்போகுது. பின்னத்திலே எல்லாம் பெறும். நீங்க பாருங்க, எங்களுக்கு யார் தேவை? அவரை ஒரு பக்கம் தூக்கினாங்க.
அப்படித்தான் முழு கணக்கிலையும் என்ன கணக்கு எடுத்தாலும் எங்களுக்கு யார் தேவையோ அவரை தனியா தூக்கணும். அவரை தனியா தூக்கி கொண்டு வந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கணக்கு இலகுவா முடிஞ்சிடும். பாத்தீங்களா? இப்படித்தான் மாணவர்களே இந்த சமன்பாடை தீர்க்கிறது. தொடர்ச்சியா நாங்கள் மற்றதுகளையும் தீர்க்கிறத பற்றி பார்க்க போறோம். அதோட இன்னொரு கணக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் தொடர்ச்சியா. இந்த கணக்கு எடுப்போம். எக்ஸாக 10 சமன் 15. இலகுவான கணக்கு. நான் நேரடியா சொல்ல போறேன். உங்களுக்கு யார் தேவை? எக்ஸ் தேவை. எக்ஸ் என்ன 10ஓட கூட்டுப்படுகிறது. அப்ப இந்த எக்ஸோட 10 கூட்டுப்பட்டா எங்களுக்கு தனியா எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த கூட்டுப்படுற 10 ரெண்டு பக்கமும் கழிக்கணும். எக்ஸாக 10ல இருந்தும் ரெண்டு பக்கமும் 10 கழிக்கணும். 15ல இருந்தும் கழிக்கணும். அங்கால 15 தானே இருக்கு. சமன்பாட்டுல ஒரு பக்கம் என்ன செய்யறோமோ அதைத்தான் மற்ற பக்கமும் செய்யணும். கழிச்சா எக்ஸ் சமன் 5. சரிதான மாணவர்களே? இதுல பல கேள்விகள் இருக்குது. நீங்க விருப்பம் வேண்டா வீடியோவை நிப்பாட்டிட்டு செய்து பயிற்சித்து கொள்ளலாம். இதுதான் அடிப்படை சமன்பாடு. எந்த ஒரு மேட்ச் எடுத்தாலும் உலகத்துல எங்க போனாலும் இதுதான் சமன்பாடை தீர்க்கிற அடிப்படை முறை. சரிதானே மாணவர்களே? மிகவும் இலகுவானது. சரிதானே? தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறோம். இப்ப தெரியா கணியத்தின குணகம் பின்னமாக உள்ள சமன்பாடு. தெரியா கணியத்தின குணகம் பின்னமா இருக்குதான். இதுல ஒரு உதாரணம் தந்திருக்க பாப்போம். எனது சகோதரனின் வயது என்னுடைய வயதின் 4 பங்கிலும் பார்க்க 3 வருடங்களால் கூடியது. அப்ப என்ன செய்வோம்? எனது சகோதரன் வயது என்னுடைய வயதின் 4 பங்கிலும் பார்க்க 3 வருடங்களால் கூடியது. எனக்கு எந்த வயசு தெரியும், ஆனா எந்த சகோதரன் வயசு தெரியாது. அப்ப இங்கதான் நீங்க முடிவெடுக்கணும். தெரியாத கணியம் வந்தா உங்களுக்கு கணக்குல ஒரு தெரியாத ஆள் வந்துட்டார். அப்படி வந்துட்டாருண்டா அவரை நீங்க வையுங்கோ. நீங்கள் ஒரு ஆளா வையுங்கோ. அதுக்குத்தான் அச்சர கணிதம் பயன்படுகிறது. சரிதானே மாணவர்களே? அதுக்குத்தான் அச்சர கணிதம் பயன்படுகிறது. இப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம்? தெரியாத வயசை அதாவது எனது வயதை இப்ப உங்களுக்கு இதுல எனது சகோதரனின் வயது என்னுடைய வயதின் 4 பங்கிலும் பார்க்க 3 வருடங்களால் கூடியதான். சரிதானே? ஆனா இங்க சகோதரன் வயசு தந்து கிடக்கு. கேட்ட கேள்வி எந்த வயசை காண சொல்லி. சரிதானே? இது ஒரு லொஜிக் இல்லாத கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. யார்கிட்டையும் போய் தண்ட வயசை காண சொல்லி சமன்பாட்டை போட்டு தீர்த்து கேட்பாங்களோ? இல்லை. ஆனா இந்த கணக்குக்காக உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க செய்வோம். ஒரு நாளும் மாணவர்களே கணக்கு பிள்ளை, லொஜிக் இல்லை, இது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் இல்லை அப்படி என்றெல்லாம் கதைக்க கூடாது. ஏனென்றா உங்களை இங்க டெஸ்ட் பண்றது பரீட்சையை மையமாக கொண்டு. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? கணக்கை பார்த்தோமா, சமன்பாட்டு எழுதினீங்களா, விடையை எடுத்தீங்களான்னு மாதிரி தான் இருக்கணும். ஆகவே கணக்கு பிள்ளை, இது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் இல்லை, இப்படி கேள்வி கேட்கலாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க படிச்சதை வச்சுக்கொண்டு அந்த கேள்வியின் விடையை எடுக்கத்தான் நீங்க பார்க்கணும். சரிதானே? சரி, நாங்க விடையை எடுப்போம். அப்ப என்னவாம்? எனது வயது எக்ஸ்ன்னு தந்தாச்சு. இப்ப கேட்ட கேள்வி எக்ஸ காணணும். அங்க சொல்லி கிடக்கு பாருங்க. எனது சகோதரனின் வயது என்னுடைய வயதின் 4 பங்கிலும் பார்க்க. முதலாவது என்னுடைய வயதின் 4 பங்கை காணுங்க. அப்ப என்ன செய்யணும்? 4 எக்ஸ். எனக்கு எக்ஸ்ண்டா சகோதரன் வயசு 4 பங்கிலும் பார்க்க 4 எக்ஸோட 3 வருடங்களால் கூடியதான். அப்ப 3 கூட்டணும். என்னென்னு கூட்ட 4 பாருங்க. இது எந்த வயசு, அதுவும் இந்த வயசோட 4 பங்கு, அதோட இன்னும் 3 வருடங்களால் கூடியது. எனது சகோதரனின் வயது 6 வருடங்கள் ஆகும். அப்ப 4 எக்ஸாக 3
6 வயசு. இதைத்தானே சொல்லி இருக்கணும். இதுல இருந்து நான் இந்த வயசை காண போறேன், எக்ஸ காண போறேன். நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். எங்களுக்கு என்ன தேவை? எக்ஸ் தேவை. அப்ப எக்ஸுங்கள்னால அப்படியே இருக்கட்டும். எக்ஸ ஒரு பக்கம் கொண்டு வரணும். பக்கத்துல என்ன இருக்கு? 3 இருக்குது. இப்ப கூட்டுப்படுற 3 இல்லாம என்ன செய்யணும்? கழிக்கணும். ஒரு பக்கம் கழிச்சா 2 பக்கமும் கழிக்கணும். ஆகவே இங்கால கூட்டுப்படுற 3 2 பக்கமும் கழிக்க போறோம். கழிச்சா 6 செய்ய 3. இப்ப எக்ஸுங்கள் 4 வந்து 3க்கு சமன். இனி பார்ப்போம். எக்ஸ் வந்து 4ஆல பிரிவடுது. பிரிவர்ற 4 இல்லாம என்ன செய்யணும்? 2 பக்கமும் 4ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கி விடுங்கோ. எக்ஸுங்கள் 4 தர 4, அங்காளையும் இங்கால பெருக்கினா அங்காளையும் பெருக்கணும். 3 தர 4. அப்ப எக்ஸ் சமன் 12. சரியோ மாணவர்களே? இதுதான் இங்க பாடம். இதுதான் இவ்வளவுதான் பாடம். சமன்பாடுன்னு அடிப்படை. இது வந்து தரம் 7 நான் எடுத்து செய்யறேன். தொடர்ச்சியா சமன்பாடுகள் இதுதான் அடிப்படை. ஒரு ஆளுக்கு இது தெரியாட்டி அவர் இந்த சமன்பாடு பாடமே செய்யலாது மாணவர்களே. கடைசி செய்ய மாட்டேன். ஆகவே இதை ரெண்டையும் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா சரி. உங்களுக்கு என்ன தேவை? எக்ஸ் தேவை. எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அதோட என்ன செய்யப்படுது? கூட்டுப்படுதா கழிவடுதா? கூட்டுப்படுறதை இல்லாம செய்ய கழிக்கணும், கழிவறதை இல்லாம செய்ய கூட்டணும். பிறகு பாருங்க, எக்ஸ் 4ஆல பிரிவடுது. பிரிவறதை இல்லாம செய்ய பெருக்கணும், பெருக்கினதை இல்லாம செய்ய பிரிக்கணும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கண்டா உங்களுக்கு சமன்பாடு மிகவும் இலகு. சரிதானே மாணவர்களே? தொடர்ச்சியா அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். இதை நீங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நன்றி.